அதாவது 81 வயசுல காலையில் 4-4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு 5:30 மணிக்கெல்லாம் கடையை திறந்து சுட சுட ஒரு சத்தான ஒரு உணவை தயாரிச்சு நம்ம மதுரையில் ஒரு பாட்டியம்மா 47 வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? லெட்ஸ் வைபா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வித்தியாசமான ஃபுட் எல்லாம் எங்க கிடைக்கும் அப்படிங்கறது நம்ம சேனல்ல ஷார்ட்ஸ் மூலமா கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம மதுரையில முனிச்சாலையில இந்த பூந்தோட்டம் தெரு போனீங்கன்னா இந்த அழகான அற்புதமான ஒரு வேற லெவல் பாட்டியம்மாவை பார்க்கலாம். கமலம் பாட்டியம்மா. ஏன்னு கேட்டீங்கன்னா 81 வயசாகுது. அப்படியே வந்து கன்னு மாதிரி 5:30 மணி கடையை திறந்து 9 மணிக்கெல்லாம் எல்லா வியாபாரத்தையும் முடிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த கருப்பட்டி அப்பம் இருக்கு பாத்தீங்களா, செம ஹெல்த்தியான ஒரு டிஃபன் கூட சொல்லலாம். காலையில் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றாங்க. முக்கியமாக குழந்தைங்களுக்குலாம் அதை வாங்கி கொடுக்கலான்னு கூட சொல்லலாங்க. நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா முனிச்சாலை போய் மறக்காம இந்த கருப்பட்டி அப்பம் வாங்கி சாப்பிடுங்க. வெண்ணெய் கட்டி வேற மேலே போட்டு கொடுக்குறாங்களா, அதில் நீங்கள் ஜீனி கூட தொட்டு சாப்பிட தேவையில்லை, அப்படியே வாங்கி சாப்பிட்டா போதும். கருப்பட்டி அப்பம் மட்டும் கிடையாது, அதுக்கான மாவையும் அவங்க தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சாப்பாடு இதெல்லாத்தையும் தாண்டி இந்த பாட்டியம்மாவோட உழைப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் தேருங்க. பாட்டியம்மா, we love you. அதாவது இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனால் ஒரு சிலரோட வாழ்க்கை முறையை பார்க்கும்போதே ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது. ஏன்னா இந்த வீடியோவில் பார்க்குறீங்களா, இந்த 2 பாட்டியும் ஒருத்தவங்களுக்கு 90 வயசு இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 80 வயசு இருக்கும். இவங்க 2 பேருமே காலையில் எழுந்து ஒரு டிஃபன் சென்டர் மாதிரி நம்ம மதுரையில் இந்த அம்பிகா தேட்டர் சந்து இருக்கும்ல, அது பக்கம் போனீங்கன்னா சாந்தி நிகேதன் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும், அதுக்கு முன்னாடி இந்த கடையை நடத்திட்டு வராங்க. சரி, நீங்கள் பாவம் பார்த்து சாப்பிடணுன்னு அவசியமே இல்லை, அந்த டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இட்லிக்கெலாம் 3 வகையான சட்னி, வெரைட்டி ரைஸுக்கு கூட ஒரு கூட்டு மாதிரி கொடுக்குறாங்க, அது இன்னும் சூப்பராகவே இருக்குது. ஆனால் இந்த காலம் வரைக்கும் இவங்க இன்னும் உழைச்சி சாப்பிட வேண்டிய நிலை ஏன் உருவாச்சு? இவங்களை ஏன் பார்த்துக்க ஆள் இல்லையா, இல்லை இவங்க பார்த்துக்கிட்டவங்க இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்களான்னு நிறைய கேள்விகள் வருது. இந்த மாதிரி பாட்டிகளை பார்க்கும்போது நீங்கள் காசெல்லாம் கொடுத்து உதவி பண்ணணும்னு அவசியம் இல்லை. சும்மா பாசமாக ஒரு 2 வார்த்தை பேசி பாருங்கள். அவங்க வாழ்க்கையில் அன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப சந்தோஷத்தை நீங்கள் உருவாக்கணும் ஒரு உணர்வை உணர முடியும். சில நேரங்களில் சில மனிதர்களோட கதை நம்ம மனசை ரொம்பவே உருக்கிறோம். அப்படிதான் ஒரு பிள்ளையை இழந்த தாயோட கதையை நாங்கள் கேட்டு ரொம்பவே உறைஞ்சு போயிட்டேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ எடுத்தோம். பசிக்குது, காசு இல்லை, ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி வீடியோ எடுத்தோம். அப்போ தான் இந்த அம்மாவையும் பார்த்தோம். அப்போ கரும்பு ஜூஸ் வேணா குடிக்கிறியாப்பான்னு சொல்லிட்டு எதுவுமே யோசிக்காமல் ஜூஸ் கொடுத்தாங்க, எக்ஸ்ட்ராவாகவும் கொடுத்தாங்க. நாங்கள் வீடியோக்காக தான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி எங்களோட காசை கொடுக்கும்போது, இல்லை வேணாம்ப்பா, நீ பார்க்க என்னோட பையன் மாதிரி இருக்க அப்படின்னாங்க. பரவாயில்லக்கா, இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லும்போது, என்னோட பையன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்துட்டான்ப்பா, நான் இப்போது அனாதையாக தனியாக இருக்கேன், ஸோ அதனால் நீ பார்க்க பையமாக இருக்க, நீ சாப்பிடுப்பா அப்படின்னாங்க. ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சிட்டேன். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் மதுரைக்கு வரீங்கல்ல, மதுரையில் இருக்கீங்கன்னா இந்த பழ மார்க்கெட் வழியாக அண்ணா நகர் போகும்போது இந்த அம்மாவை சந்திச்சிங்கன்னா நீங்கள் எதுவும் வாங்கி சாப்பிட வேணாம், காசு கொடுக்க வேணாம், ஒரு 2 நிமிஷம் அவங்க கூட ஆறுதலாக ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசுங்க. அதான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். அதாவது எடிட்டர் தம்பி, ரெடியா இருக்கீங்களா? ஒரு அந்த பாட்டை இந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி சிங்க பெண்களை நாங்க மதுரை காலவாசல்ல சந்திச்சோம். நம்ம மதுரை காலவாசல்ல எக்கச்சக்கமான ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்துருச்சு. அதுல தினமும் ஒரு கடையில எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்கு இந்த கடையை ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாரு. டெய்லி இங்க வந்து ஒரு ஃபில்டர் காஃபி குடிக்கிறவர் தான் சொல்லியிருந்தாரு. நாங்க இந்த கடையோட பேர் என்னன்னு பார்க்கும்போது எங்களுக்கு பயங்கரமான ஆச்சரியம் என்னன்னா, லைன் கேர்ள்ஸ் கஃபே, அதாவது சிங்கப்பெண் கஃபே அப்படிங்கிற மாதிரி 2 சிங்கப்பெண்கள் யாரோட சப்போர்ட்டும் இல்லாம, யாரையும் எதிர்பார்க்காம அவங்களோட சொந்த முயற்சியில அயராது உழைச்சு மேல வருவோன்ற ஒரு நம்பிக்கையில இந்த கடையை திறந்திருக்கிறாங்க. அந்த கேன்டர்வேன் பார்க்க நீட்டா, கிளீனா, சூப்பர் கியூட்டா இருக்கு. அதே மாதிரி இவங்க கிட்ட இருக்கிற வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸும் எக்கச்சக்கமா இருக்குது. நாங்க ஃபில்டர் காஃபி குடிக்கலான்னு போகும்போது தான் மெனுல பார்க்கும்போது பிரெஞ்ச் ஃப்ரைஸ்ல இருந்து மொஜிட்டோல இருந்து பர்கர், சாண்ட்விச்னு நிறைய வச்சிருக்காங்க. அதுல காம்போ ஆஃபருமே நிறைய இருக்கு. ஸோ நீங்க மறக்காம காலவாசல் வந்தீங்கன்னா இந்த சிங்க பெண்களுக்கு உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. அது இல்லாம அந்த ஈவினிங் டைம்ல இருந்து லேட் நைட் வரைக்கும் நின்னுக்கிட்டே வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போது ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப ப்ரௌடாகவும் ஃபீல் ஆகுது. ஒவ்வொரு மதுரைக்காரங்களும் நீங்க அந்த பக்கம் போகும்போதெல்லாம் கண்டிப்பா இந்த கடைக்கு உங்களோட அன்பு ஆதரவு கொடுப்பீங்கிறத நம்பிட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவீங்க நம்பிட்டு நான் போயிட்டு வரேன். டடா. அதாவதுங்க, சில மக்கள் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு தேவைப்படுற ஊதியம் கிடைக்கவே கிடைக்காது. அப்படி ஒருத்தங்களை நாங்கள் சமீபத்தில் பார்த்தோம். நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் கடை, சாத்துக்குடி ஜூஸ், இந்த மாதிரி ஜூஸ் கடை வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பாட்டியமா 3 மாதமாக இந்த கடையை வந்து பார்த்துக்கிறாங்க போல். வெண்டார் வேறு யாரோ போல். ஆனால் இவங்க சம்பளத்துக்கு வராங்களாம். ஸோ யாருக்குமே வியாபாரம் ஆகவே மாட்டேங்குதுங்கிறனால இவங்களுக்கு சம்பளம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப புலம்பி ஃபீல் பண்ணாங்க. ஸோ நாங்கள் அதை வீடியோ பதிவாக எடுத்தோம். அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் மதுரை மக்கள் இல்லை வேறு ஊர்லேருந்து வர்றவங்க மதுரை கலெக்டர் ஆஃபீஸ் பக்கம் போனீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்க இந்த பாட்டியம்மா, தனலட்சுமி அப்படிங்கிற பாட்டியம்மா கிட்ட உங்களால் முடிஞ்சதை வாங்கி சாப்பிட்டு அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு உதவி பண்ணுங்கள். அதுதான் எங்களோட இந்த லெட்ஸ் வைப் சார்பாக உங்ககிட்ட கேட்டுக்கிற ஒரு வேண்டுகோள். இப்போ அந்த பாட்டியம்மா பேசுவாங்க, அதை நீங்களே கேளுங்க. என் பேர் தனலட்சுமி.
எத்தனை வருஷமாக கடை வச்சுருக்கீங்க? நாங்களா இந்த 3 மாதமாக தான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தவங்க வந்து சம்பளத்துக்கு இருக்க சொன்னாங்க இருக்கிறேன். அப்படிங்க. வேற ஒன்றும் இல்லைப்பா. எப்படி நல்லா போகுதா உங்களுக்கு? இல்லை சாமி, அவ்வளோவா ஓடலை. காலையிலேருந்து ஒரு 200 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கேன், அவ்வளோதான். அங்கே கல்லா வேற இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் இப்போ தானே கடை ஆரம்பிக்கீங்க? சித்திரை திருவிழாவிலேருந்து தான் திருவிழாவிலேருந்து தான் இந்த கடையை ஆரம்பிச்சிருக்கேன். இந்த கடை ஆரம்பித்ததுலேருந்து ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ இந்த 1 மாத அளவு அவ்வளோவா ஓடலை. ஒரு 300 ரூபா 200 ரூபா இவ்வளோக்குள்ள தான் ஓடுது, நிறையா ஓடுறது இல்லை. வியாபாரங்களை போட்டு அப்படி எப்படியோ ஓனரு 2000 ரூபா நான் முதல் போடுறேன், நீங்கள் இதை தர்றேன், என்னாண்டு உனக்கு சம்பளம் தர்றதுன்னு வாங்கிறாங்க. வேறு ஒன்றும் பண்ண முடியல. நான் என்ன பண்ண முடியும்? சரிங்க, அதெல்லாம் சரியாயிடும், அதெல்லாம் கவலைப்படாதீங்க. சரிங்கப்பா, சரிங்கய்யா. வரேன். அதாவதுங்க நம்ம ஊர்க்காரங்க எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தரமான நல்ல ஒரு சுவையான ஒரு உணவை நீங்க தயாரிச்சு கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சா போதும். அது எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி, சின்ன கடையா இருந்தாலும் சரி, பெரிய கடையா இருந்தாலும் சரி, புதுசா ஆரம்பிச்சாலும் சரி, பழைய கடையா இருந்தாலும் சரி, தேடி வந்து அன்பு ஆதரவு அள்ளி கொடுப்பானுங்க. அப்படியாப்பட்ட இப்போ ஒரு ஃபேமஸா இருக்கிற ஒரு கடையை பத்தி நம்ம பேச போறோம். இந்த ஒத்த கடையில நேதாஜி நகர் போற வழியில ரைட் சைட்லயே இந்த புட்டு கடை இருக்கு. இந்த அக்கா இந்த கடையை ஆரம்பிச்சு வெறும் 6-7 மாசம் தான் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த ஏரியால இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கடையா மாறி இருக்கு. முக்கியமா அந்த ஹைகோர்ட்ல இருந்து வர வக்கீல், லாயர், அங்க இருக்கிற வேலை செய்யற எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு நைட் டின்னர் அமைஞ்சிருக்கிற ஒரு கடன் கூட சொல்லலாம். அரிசி புட்டு, கேப்ப புட்டு இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. அரிசி புட்டு 25 ரூபாயும், கேப்ப புட்டு 30 ரூபாயும். இன்னும் மேலும் நல்லா போய்கிட்டு இருக்குங்கிற காரணத்தினால கம்பு புட்டெல்லாம் கொண்டு வரலான்னு இருக்காங்க. மேக்ஸிமம் மதுரையில் இருக்கிறவங்க இந்த அவுட்டர் போய் சாப்பிட மாட்டாங்க. ஒருவேளை நீங்க ஒத்தக்கடை பக்கம் போனீங்கன்னா மறக்காம இந்த அரிசி புட்டு, இந்த கேப்ப புட்டுலாம் வாங்கி சாப்பிட்டு இந்த அக்காக்கு உங்களோட அன்பு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.